பிரைஸ் த லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காலேஜில் படிக்கிற பசங்க இருக்காங்களாங்க. அவங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோம், அவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கிட்டாங்களாம். அந்த கெட் டுகெதர் வச்சப்போ அந்த கெட் டுகெதரில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து சந்தோஷமாக அங்கே என்ஜாய் பண்ணுறாங்களாம். ஆனால் ஒரே ஒரு பையனை மட்டும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்களாம். ஏன் அவன் எத்தனை எத்தனை தடவை வந்து அந்த காலேஜில் இருக்கிற அந்த கெட் டுகெதரில் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே வந்து ஈடுபடணும், நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு அந்த இடத்துல வந்து அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி அவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி பக்கத்தில் இருக்கிற அவங்கள கூப்பிட்டு இவரை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பையனை மட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்களாம், தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்களாம், சேர்த்துக்க மாட்டேன்றாங்களாம். ஆமாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கூட வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்கலாம். வேணும்னே உங்களை சில பேர் ஒதுக்கி இருக்கலாம், இல்லைனா வந்து சமய சந்தர்ப்பங்களால் வந்து உங்களை ஒதுக்கி இருக்கலாம், என்ன வேணால் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா காரணத்துலேருந்தும் சரி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்கிறார். ஆமாம், மனிதர்கள் எல்லாருமே உங்களை வந்து ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஒதுக்க மாட்டேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், நான் உன்னை ஒதுக்கவே மாட்டேன். நீ எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நிலைமையில் நீ இருந்தாலும் சரி, நான் உன்னை ஒதுக்க மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவனாக இருக்கேன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம யோசேஃபை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பாருங்கள், யோசேஃபை யாருமே சேர்த்துக்கலையா, அவங்க எல்லாருமே யோசேஃபை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவராக இருக்காருனால, அவருடைய முதுமையில் அவர் பிறந்ததுனால, அதனால அவர் ரொம்ப அதிகமாக யோசேஃபை நேசிச்சதுனால வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவர் எங்கள் அப்பா எங்கள் எல்லாரை விடவும் இவனை தான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசேஃபை கண்டாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கோபம் வந்துடுமா. அவங்கள வந்து அதனால வந்து இவங்க எல்லாருமே மற்ற எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க, யோசேஃபை மட்டும் வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களாம், தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். பாருங்கள், எப்போவுமே யோசேஃப் வந்து ஒரு வேளை யோசிச்சிருக்கலாமோ, ஒரு வேளை ஐயோ ஏன் இந்த மாதிரி என் அண்ணன் தம்பிங்களாம் என்னை வந்து அண்ணன்களாம் வந்து என்னை ஒதுக்குறாங்க, யாருமே என்னை கிட்ட சேர்த்துக்க மாட்டேட்டாங்க, நான் என்ன செஞ்சேன் இவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கலாம். நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருக்கீங்களா இன்றைக்கி? ஒரு வேளை என் ஆஃபீஸில் நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கூட பேச மாட்டேன்றாங்க, என் தாய் தகப்பன் எதுக்காக என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என் வாழ்க்கையில் என் கூட இருக்கிறவங்க என்னுடைய கணவர் ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என் மனைவி ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட ஒரு வேளை இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், மற்றவங்க எல்லாருமே உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், நான் உன்னை ஒதுக்க மாட்டேம்மான்னு சொல்கிறாரு. நான் ஒதுக்க மாட்டேன் என்னுடைய சகோதரரை சொல்கிறாரு அவங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, தள்ளிவிட்ட நிலைமையில் இருக்கீங்களா, உங்களை வந்து கீழ்த்தனமாக பேசுகிறாங்களா, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்கிறாரு கர்த்தர் இன்னைக்கு. ஆமாம், உங்கள் கூடவே நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமாம், உனக்கு எல்லா விஷயத்துலையுமே நான் துணையாக இருப்பேன், உன் முன்னாடி நடக்கக்கூடியவனாக இருக்கேன், உன் கையை பிடிச்சிட்டு நான் உன்னை வெளியில் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமாம், பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வந்து நம்மளை தப்பு சொன்னாலும் சரி, கர்த்தர் மட்டும் நம்மளை தப்பு சொல்ல மாட்டாராங்க. ஆமாம், இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நீ எத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஒருவேளை நீ தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, மனிதர்களெல்லாம் தப்பு காட்டி நீ தப்பு பண்ணிட்ட அதனால சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஒதுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், மக்தலேனி மரியாவை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா, கல்லை கொண்டு வந்து அவங்க மேலே அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லை கொண்டு வந்து அவங்கள அடித்து கொன்னுடணும்னு சொல்லி அவங்கள துரத்திக்கிட்டு வருவாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் யாராவது பாவம் பண்ணாமல் இருக்கீங்களா, நீங்கள் யாராவது பாவம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ அவங்க மேலே கல்லை தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பாருங்கள், அவங்க யாருமே கல்லை தூக்கி போடல, ஒவ்வொருத்தரும் அந்த கல்லை தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா போயிடுவாங்க. அப்போ கர்த்தர் கேட்பார், யாருமே ஒன்று அடிக்கலையாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை ஏசப்பா, என்னை யாருமே அடிக்கலை, நானும் அடிக்க மாட்டேன், நானும் உன் மேலே பாவத்தை வந்து சொல்ல மாட்டேன், நீ எந்த தப்பும் பண்ணாமல் நீ சந்தோஷமாக நம்பிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களை அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஆமாம், பாருங்க, கர்த்தர் வந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து தப்பு காட்டலாம், நீ தப்பு பண்ண, ஆனால் கர்த்தர் மட்டும் தப்பு காட்ட மாட்டாராங்க. ஆமாம், இன்னைக்கு கர்த்தரை தான் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். மனிதர்கள் எல்லாருமே உன்னை துவேஷிக்கலாம், மனிதர்கள் எல்லாருமே உன்னை வந்து மட்டம் தட்டி பார்க்கலாம், மனிதர்கள் எல்லாமே உன் தப்பை சுற்றி காட்டலாம், ஆனால் நான் உன் தப்பை சுற்றி காட்ட மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், பாருங்கள், சாத்தான் உங்களை எவ்வளோ தூரம் உன்னை அடிக்கிறானோ, எவ்வளோ தூரம் வந்து உன்னை மட்டம் தட்டுறானோ, எவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்படுத்துகிறானோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சாத்தான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறான், அத்தனை அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், ஒரு பந்து பாருங்கள், நம்ம என்ன செய்வோம், அதை ஃபோர்ஸாக கீழே அடித்து பாருங்கள், அது அதே ஃபோர்ஸில் மேலே வந்து பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் சொல்கிறார், சாத்தான் உன்னை எவ்வளோ ஃபோர்ஸாக உன்னை கீழே வந்து தட்டுறானோ அதே ஃபோர்ஸோட நான் உன்னை உயர்த்த போகிறேன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க, சாத்தான் பேச்சை கேட்காதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்கள் கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆமாம், மனிதர்களை நோக்காதீங்க, மனிதர்கள் தள்ளிவிட்டாலும் சரி, நீங்கள் அவங்களை பற்றி கண்டுக்காதீங்க.
பயப்படாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்காரு. கர்த்தர் என்ன விடமாட்டாரு. எல்லாத்துலேருந்து என்ன கர்த்தர் வெளியில கொண்டு வந்து என்ன ஆசீர்வதிக்கக்கூடியவர் இருக்காரு. ஆமா, என் கஷ்டத்துல, என் வேதனையில, என்னுடைய துக்கத்துல, என்னோட சந்தோஷத்துல எல்லாமே என் கர்த்தர் என் கூட இருக்காரு. எனக்கு பயம் இல்ல. என் கர்த்தருக்கு என் கூட இருக்கவே எனக்கு பயம் இல்ல. நீங்க சாத்தான் கிட்ட சொல்லலாம். "நீ என்ன கஷ்டப்படுத்துறியா சாத்தானா? நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என் கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்துவாரு. என் வாழ்க்கைய அவர் மாத்தி போடுவாரு. அவன் நீ என்ன வேதனைப்படுத்துறியா? என் கர்த்தர் என்ன அந்த வேதனையிலிருந்து என்ன நிம்மதிய குடுப்பாரு." அப்படின்னு சொல்லுங்க நீங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு வியாதியோடு இருக்கீங்களா? என் கர்த்தர் என்ன குணப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு என்னுடைய கஷ்டத்திலிருந்து, என் வேதனையிலிருந்து, என் துக்கத்திலிருந்து, எல்லாத்துலயுமே இருந்து என் கர்த்தர் என்ன வெளியில கொண்டு வந்து அவருக்கு ஆசீர்வாதகரமா என்ன வைப்பாரு. நான் மட்டும் ஆசீர்வாதகரமா இருக்கிறதில்ல. நெறைய பேருக்கு நான் ஆசீர்வாதகரமா என்ன மாத்துவாருன்னு சொல்லி நீங்க சாத்தானுக்கு பதில் கொடுங்க. அவன் வெட்கப்பட்டு உங்ககிட்ட இருந்து ஓடி போவான். ஆமா, சாத்தான நீங்க வந்து எதிர்த்து நின்னீங்கன்னா, அது உங்ககிட்ட இருந்து ஓடி போகும்ன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால கண்டிப்பா நீங்க இன்னைக்கு அவனை எதிர்த்து நில்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார். அவங்கள நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்கள இன்னைக்கு நேசிச்சுட்டு இருக்காரு. ஐ லவ் யூ டாடின்னு அவருக்கு சொல்லுங்க. ஆமா, கர்த்தர்கிட்ட நீங்க வாங்க. அவருடைய பாதத்த நீங்க பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்கள உயர்த்துவாரு. ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா. தரபஷி கலாப ரீப 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 ரபரவஷி ஷராச சராபர பிரபியர ருபி ஷராச ஷராசஸ்வா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி தேவனே நன்றி. ஆமா ஏசப்பா, எத்தனையோ பேர் எங்களை ஒதுக்கியிருக்கலாம். எத்தனையோ பேர் எங்களுக்கு கண்ணில தண்ணிய ஏசப்பா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எல்லாத்திலிருந்துமே ஏசப்பா நீங்க எங்களை வெளியில கொண்டு வந்து எங்களுக்கு நிம்மதி சமாதானத்த குடுக்குறீங்க. நாங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் தலகுனிஞ்சோமோ அந்த இடத்துலலாம் எங்களை உயர்த்துவீங்க தேவனே இயேசப்பா. நிம்மதி சமாதானத்த குடுக்கறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்துல என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தி போடுங்க ஐயா. இப்பவே 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 ஐயா ஐயா, எங்கெல்லாம் அவங்க வெட்கப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் அவங்க மட்டம் தட்டப்பட்டாங்க எல்லாம் உயர்த்துங்க தேவனே. அவங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானத்தை அவங்க கொடுங்க தேவனே. இயேசுவின் நாமத்தில் கொடுப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்துல ஆமென். பிரைஸ் தி லார்ட்.